நைட்டு டின்னருக்கு தோசையும் பன்னீர் புர்ஜியும் பண்ணலாம் அப்படின்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே மகாராஷ்டிராவில் ஒரு ஹோட்டலில் இந்த பன்னீர் புர்ஜி வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. வீட்டிலேயே பண்ணலாம் அப்படி சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த கடாய் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். 450 சம்திங் வந்திருந்தது. இதோடைய ப்ராடக்ட் கோட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் கேப்சிகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாக்கு நான் கொஞ்சமாக கறி மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பன்னீரை நல்லா இந்த மாதிரி துருவி அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் மல்லி இலையும் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடும். நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணோம் இல்லையா, அதோடைய டேஸ்ட் அப்படியே இதுலேயே இருந்தது. வெஜிடேரியன் யாரும் இருக்கீங்க, முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டையே இல்லாமல் முட்டை பொடி மாஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இதை தோசை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏப்ரல் 7 பர்த்டே செலிப்ரேட் பண்ண காளீஸ்வரி அக்காக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.